வெல்கம் டு தீபுஸ் டைரி. இன்னைக்கு another டே அண்ட் ஒரு புது vlog பார்க்கலாம். அண்ட் இது வந்து என்னன்னா என்னுடைய வெட்டிங் ட்ரெஸ் பற்றின vlog. அதாவது என் வெட்டிங் டைமில் என்னோட ட்ரெஸ் ஸ்டைல்ஸ் எப்படி இருந்தது, நான் என் வெட்டிங்க்கு என்ன மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணிட்டேங்கிறத பற்றின ஒரு vlog. வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அண்ட் என்னோட வெட்டிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்குமே நடக்கிற மாதிரி. ஸ்டார்டிங் ஃப்ரம் என்னோட பந்தக்கால் வைக்கிறதுக்கு வந்து அதுக்கெலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது சின்ன ஈவெண்ட் அண்ட் வீட்டில் இருக்கவங்க மட்டும் தான் இருக்க போகிறாங்க. அது ஒரு ரொம்ப போனால் 1 or 2 hours கூட முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்னால ரொம்ப பெருசாக அதுக்கு வந்து பெரிய பிளானிங் அந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிறேன். அண்ட் பந்தக்காலுக்கு வந்து ஐ ஹேட் அந்த லாங் டைப் ட்ரெஸ், அந்த ஃப்ராக்ஸ் மாதிரி ஒன்று பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். இதான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இப்போ எங்கே வாங்கினேன்னா சென்னையில் இன்ஸ்டோர் எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஆஃப்டர் பந்தக்கால் ஒரு 2 days வந்து என்கேஜ்மெண்ட் இருந்தது. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் பொண்ணு அழைச்சிட்டு போனாங்க. பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்குன்னு வந்திருந்த டைமில் கொஞ்சம் நலங்கு மாதிரி எல்லாம் வச்சாங்க. அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ரொம்ப மினிமலான ஒரு ஹால்தி செரிமனி தான் அது. ஃபார்ச்சுனேட்லி நான் அதுக்குன்னு பிக் பண்ணியிருந்த ஒரு குர்த்தி வந்து ஒரு எல்லோ கலர் குர்த்தி. இதுதான் அந்த ஃபோட்டோ. இதில் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் நான். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் என்னை மண்டபத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ ஹேட் அன்னைக்கு அதுக்கு அடுத்து சங்கீத்துக்கு ரெடியான சங்கீத் அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து எப்படின்னா கிளப் பண்ணி தான் இருந்தது. ஸோ ஈவினிங் ஒரு 4 o'clock அரௌண்ட் சங்கீத் ஆரம்பிச்சாங்க. நைட் ஒரு 7 o'clock என்கேஜ்மெண்ட். ஸோ சங்கீத் வந்து ஒரு 1 or 2 hours ஆகும். ஸோ இன் பிட்வீன் ட்ரெஸ் சேஞ்ச் அதெல்லாம் முடியாது. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அதையே தான் நான் சங்கீத்துக்கும் போட்டிருந்தேன். ஒரு நல்ல லெஹங்கா வந்து வாங்கினேன். ரொம்ப ஒர்க்ஸ் வச்ச மாதிரி கிராண்டாகவும் வேணாம், சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லெஹங்கா எனக்கு கிடச்சி அமைஞ்சிச்சு. ஆக்சுவலி என் என்கேஜ்மெண்ட் சாரி தான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி ஒரு லெஹங்கா தேடினேன். அந்த லெஹங்கா கிடச்சிது. அது வந்து ஒரு ஆஷ் கலர் லெஹங்கா. அண்ட் இதான் அந்த லெஹங்கா. இந்த லெஹங்கா தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சங்கீத்துக்கு போட்டிருந்தேன். அந்த என்கேஜ்மெண்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுமே இதே தான். அண்ட் எங்களோட அந்த வெட்டிங் அதை இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோ செஷன்ஸ் நடந்துச்சு. அது எல்லாமே இந்த லெஹங்காவில் தான் நான் எடுத்திருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட். அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் ப்ளூ பேஸ்ட் கலரில் தான் போய் தேடணும். தேடி கிடச்சிது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செட். அப்போ தான் போத்தீஸில் தான், மதுரை போத்தீஸில் தான் போய் தேடினோம். புது ஸ்டாக்ஸ் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. நான் வந்து ஒரு நல்ல பேஸ்டல் கலர்ஸ் வேணும், ரொம்ப லைட் சட்டில் கலர்ஸ் தான் தேடினேன். அப்படி தேடும்போது எனக்கு இவங்க ஷர்ட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சாரீ எனக்கு அமைஞ்சிருச்சு. அதை நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மறுவீடு ஈவெண்ட் இருந்தது. அந்த மறுவீடு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் ஒரு சாரீ எடுத்திருந்தேன். அது வந்து ரொம்ப முன்னாடியே, பிஃபோர் இந்த வெட்டிங் ப்ராசஸ்லாம் முன்னாடியே எடுத்த ஒரு சாரீ. அண்ட் அது ப்ளவுஸ் வந்துச்சு, புதுசாகவே இருந்தது. அது ஒரு நல்ல சில்க், சாஃப்ட் சில்க் சாரீ. ஸோ அதையே நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் இதுதான் அந்த இது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இந்த மாதிரி எனக்கு எல்லாம் ஒரு ஒரு பொண்ணாக ஒரு இருக்கிற ஒரு ஃபோட்டோ இதுவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதுவும் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டோம். அங்கே வச்சு எங்களுக்கு ரிசப்ஷன் இருந்தது. அந்த ரிசப்ஷனுக்கு வந்து என்ன பிளான்னா ஒரு நல்ல அந்த ப்ரைடல் சாரீ மாதிரி அந்த ரெட் பேஸில் எடுத்திருந்தோம். அந்த ரெட் பேஸ்க்கு எடுத்த சாரீ தான் இது. இது வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க் அண்ட் ஒரு ரெட், லைட்டாக ஒரு ரெட். ஆனால் அது ஆக்சுவல் கலர் வந்து பிங்க் தான், டார்க்காக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் இந்த சாரீ நான் போனதும் ஃபஸ்ட் இதுதான் பார்த்தேன் கடையில், தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் எந்த சாரியுமே எனக்கு பிடிக்கலை. ஸோ ஃபஸ்ட் எடுத்த எந்த சாரியே ஓகேன்னு சொல்லிட்டு என் டோட்டல் பர்ச்சேஸ் ஒரு 2 hours முடிஞ்சிச்சு. இதில் நான் இப்போ மிஸ் பண்ணது இம்பார்ட்டண்ட்டாக எங்கள் வெட்டிங் ட்ரெஸ். இதில் நான் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக வந்தேன் இல்லையா, வெட்டிங் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ரீசன் வந்து எல்லாருமே ப்ரைடல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஃபேமிலியாக போய் எடுப்பாங்க. மொத்தமாக ஒரு 20 பேர் 30 பேர் போய் எடுப்பாங்க. நான் வந்து என் வெட்டிங் ட்ரெஸ் வந்து நான் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் பெங்களூர்லேயே என் பர்ச்சேஸ் நான் முடிச்சிட்டேன். ரீசன் வந்து என் வெட்டிங் ட்ரெஸ் தான். ஏன்னா அது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. மேபி இப்போ வந்து நிறையா வந்துருச்சு, நானும் பார்த்தேன். சென்னையிலலாம் நிறையா பொட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. பட் என்னோட டைமில் 2019
தமிழ்நாட்டுல ஒரு கடை கூட இல்ல. சென்னையில தேடாத கடையே கிடையாது. டிஆர்டம்ல இருந்து எல்லா இடத்துலயும் நாங்க போய் கேட்டிருக்கோம். எல்லாம் மேக்ஸிஸ்க்கே ஃபேமஸான ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல வெட்டிங் ட்ரெஸ்க்கு. அங்க எல்லாமே நாங்க போய் கேட்டிருக்கோம். அங்க எங்கேயுமே கிடையாது. நான் வந்து இந்த மேக்ஸி டைப்லயே saree இருக்கும். அதுதான் நான் கேட்டிருந்தேன். அது வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸ். கேரளால எப்பயுமே அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இது. வெட்டிங்க்கு வந்து கேத்தலிக் கிறிஸ்டின் வெட்டிங்ல வந்து அவங்க இந்த ஒயிட் saree இதுதான் வேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வெட்டிங் saree நான் ரொம்ப தேடி பெங்களூர்ல ஒரு 2-3 ஷாப்ஸ் கண்டுபிடிச்சேன். கொச்சின்ல இருக்கிற ஷாப்ஸ் அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து பெங்களூர்ல இருக்குன்னு சொல்லி போனேன் ஃப்ரெண்ட்ஸோட. போய் செலக்ட் பண்ணி வாங்கின ட்ரெஸ் தான் இது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமினி ஸ்டுடியோஸ்னு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்து தான் இந்த ஷாப் போனேன் நான். போனதுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும்ல, போனதுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருந்தது. நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இது எப்படின்னா கஸ்டமைஸ்டு ப்ரைடல் சாரீஸ். இப்போ அவங்க வந்து டிசைன்ஸ்ன்னு பார்த்தா கேட்லாக்ஸ் வச்சுருக்காங்க. சில டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண, அதாவது டிசைன் பண்ண அந்த சாரீஸே வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு saree தான். அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது வில் டேக் அரவுண்ட் ஒரு 10 to 15 days டைம் அந்த saree பண்ணுறதுக்கு, ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம போய் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்தா அதில் நம்ம ஒரு சாரியை செலக்ட் பண்ணிட்டோம். ஃபேமிலி எல்லாருக்குமே வீடியோ காலில் தான் கனெக்ட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்களுக்கு அதை பற்றி ரொம்ப ஐடியா இல்லாதனால நல்லா இருக்குன்னா ஓகே, பார்க்க நல்லா ரிச்சாக இருந்தால் ஓகே, அதுதான் அவங்க மைண்டில் சொன்னாங்க எனக்கு. ஸோ அதே மாதிரியே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியனுமே கேட்டிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸுமே எது நல்லா இருக்குது, எது நல்லா ரிச்சாக நல்ல ப்ரைடல் லுக் எதில் வருதுங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாரீக்கு வந்து இவ்வளோ டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் இது எல்லாமே இப்போ saree ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது எதுவுமே அப்படி கிடையாது. வெட்டிங்க்கு மட்டும் தான் இந்த saree. மற்ற இதெல்லாம் லேங்காஸ், ஃப்ராக்ஸு அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து எல்லாமே மாறினால இப்போ எல்லாத்துக்குமே நான் ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். ப்ளவுஸ் வந்து இது வரைக்கும் என் லைஃப்பில் ப்ராப்பராக எனக்கு அமைஞ்சதே கிடையாது. மதுரையில் நிறைய இடத்துல நிறையா பேர்கிட்ட டெய்லருக்கு கொடுத்துருக்கேன். எங்கேயுமே எனக்கு ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் என் ப்ளவுஸ் இப்போ வரை எதில் ஒன்று கையில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பராக எனக்கு வந்ததே கிடையாது. எவ்வளோ ஆல்ட்ரு பண்ணாலும் அந்த ப்ராப்பர் ஃபிட்டிங் எனக்கு வரவே வராது. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஐயோ வெட்டிங்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரியும் சரிகை கீதாஞ்சலி இந்த மதுரையில். அவங்க இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. பட் அந்த ஸ்டேஜ் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு டைம் அது 2019 ஸ்டார்ட் பண்ணி அவங்க ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்த ஒரு டைம் தான் நான் என் வெட்டிங் இருந்த டைம். அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்டுடியோ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 minutes அந்த டிஸ்டன்ஸ் தான். அதனால நம்ம அவங்கக்கிட்ட போய் என்கொயரி பண்ணிவிட்டு வரலான்னு போனோம். பட் எங்களுக்கு போய் பிடிச்சது. அண்ட் எனக்குமே அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் சிட்டிங்லேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இவங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது. ஏன்னா மற்ற டெய்லர்ஸ் கிட்ட அவ்வளோ எனக்கு வேணுங்கிறத சொல்ல முடியுமான்னு தெரியல. சொன்னாலுமே அது புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்குமான்றது தெரியல. பிகாஸ் நம்ம இதுக்குன்னே லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கனால ஐ தாட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு புரியும்னு. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், எனக்கு saree பிடிக்காது, ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வேரிங் இட். ஸோ ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை, இப்போதைக்கு வெட்டிங்க்கு தான் வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க நிறைய ஐடியாஸ் சொன்னாங்க, சஜஷன்ஸ் சொன்னாங்க. அண்ட் சாரீஸ்லாம் வாங்கின சாரீஸையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நெக்ஸ்ட் சிட்டிங்க்கு வந்து செகண்ட் சிட்டிங் போனோம். போயிட்டு சாரீஸ் எல்லாமே காட்டி இதெல்லாம் பண்ணதுமே அவங்க எனக்கு டிசைன் பண்ணி ப்ளவுசஸில் எந்த கட் யூஸ் பண்ணலாம், என்ன டிசைன் யூஸ் பண்ணலாம், ஒர்க்ஸ் ரொம்ப நான் மினிமலாக தான் கேட்டேன். வெட்டிங் ப்ளவுஸ் மட்டும் தான் நல்லா கிராண்டாக பண்ண சொன்னேன். அது பண்ணால் தான் நல்லா ரிச்சாக இருக்கும்ன்ட்டு. பட் மற்ற ப்ளவுஸ்லாம் ரொம்ப மினிமலாக எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி கலர்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு பண்ணி எனக்கு காட்டினாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்லேயுமே எல்லாருமே நல்லா இருக்குன்ற ஒப்பீனியன் வந்தது. ஸோ நாங்கள் வந்து ஓகேன்னு அவங்கக்கிட்ட ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு போயிட்டோம். நான் வந்து சிங்கப்பூரே வந்துட்டேன். வெட்டிங்க்கு கரெக்டாக 1 week இருக்கும்போது தான் நான் திருப்பி இந்தியா வந்தேன். அப்போ தான் ப்ளவுஸ் போட்டு பார்த்தேன். எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் இல்லை. ஸ்டிச் பண்ண கொடுத்தது செப்டம்பரை ஒட்டி, செப்டம்பரில் நினைக்கிறேன், ஞாபகம். ஆமாம், ஸ்டிச் பண்ண கொடுத்தது செப்டம்பரில். அண்ட் நான் வந்து போட்டு பார்த்தது டிசம்பரில். அந்த நவம்பர் எண்ட் போல் அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க போல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி.
அண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நான் போய் போட்டு பார்க்குறேன். எந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் நான் பண்ணலை. சிக்கன் கரெக்டாக இருந்தது. அந்த டைமில் ஃபேமஸாக அவங்க பண்ணிட்டு இருந்த ஒர்க் வந்து இந்த ப்ரைடும் க்ரூமோட இனிஷியல்ஸை வந்து பின்னாடி அந்த ரோப் கட்டுவோம் இல்லையா, அதில் கீழே போ மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் டிசைன்ஸ் அப்போ அவங்க அதில் நிறைய டிசைன்ஸ் ப்ளே பண்ணாங்க. அது வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ ஆனால் என்னோட அந்த ஒயிட் சாரீங்கிறனால அதில் அவ்வளோ எம்போஸ்டாக தெரியாது. மற்ற ப்ரைடல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நல்லா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு தெரியும். அது என்ன சொல்ல, அதுக்கு வந்து ரொம்ப தூக்கி காட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குமா. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு சைடு ஓடிச்சு மைண்டில். அவங்களும் அதை சொன்னாங்க. பட் நான் வந்து இல்லை பரவாயில்ல பண்ணுங்க, நல்லா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக ஒன்று டிசைன்ஸ் எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் நிறையா பண்ணதில் வந்து அது ரொம்ப ஹைலைட்டடாக தெரிஞ்சது. ஈவன் தோ ஒரு ஒயிட் சாரியில் ஒரு சில்வர் டிசைன், பட் ரொம்ப அழகாக ஃபோட்டோஸில் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக எம்போஸ்டாக சூப்பராக இருந்தது. ஸோ நோ ரிக்ரெட்ஸ் ஆன் மை வெட்டிங் அட்டையர். அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் லேங்காவாகட்டும், லேங்காவில் அவங்க பண்ணி கொடுத்த சின்ன சின்ன ஒர்க்ஸு, அப்புறம் வெட்டிங் சாரீ ஒர்க்கு, என்கேஜ்மெண்ட் சாரீ, ரிசப்ஷன் சாரீ ப்ளவுஸ் எல்லாத்தோட அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்ஸ் இருக்குல்ல, எல்லாமே இப்போ வரை எனக்கு எந்த ரெக்ரெஷனும் கிடையாது. அண்ட் அமௌண்ட் பெய்ட் வாஸ் ஒர்த்திங்கிறது வந்து இப்போயுமே நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் தான் நான் வந்து என் வெட்டிங் காஸ்டியூம்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி மீட் பண்ணுறேன். Until then, take care and please subscribe. Thank you.